வணக்கம். ரீ-ரிலீஸான கில்லி படம் வெளியான 3 நாட்களில் மிரள வைக்கும் வசூல் வேட்டை. அப்படி ரீ-ரிலீஸான கில்லி படம் இதுவரை எத்தனை கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது தெரியுமா? இதை பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். நடிகர் விஜய் நடிப்பில் தரணி இயக்கத்தில் ஏ.எம். ரத்னம் தயாரித்த கில்லி திரைப்படத்தை சக்திவேல் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் மறுவெளியீடு செய்துள்ளது. இந்த திரைப்படம் வெளியாகி 19 ஆண்டுகள் ஆகும் நிலையில் தற்போது மறுவெளியீட்டிற்கும் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். கடந்த சனிக்கிழமை வெளியான இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் 320 திரையரங்குகளில் திரையிட்டனர். அதில் பெரும்பாலான திரையரங்குகளில் கில்லி படத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இப்படத்தின் முதல் காட்சியை புதிய விஜய் படத்தின் முதல் காட்சி போல ரசிகர்கள் கொண்டாடினர். மேலும் கடந்த 3 நாட்களாக பெரும்பான்மையான திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல்லாக கில்லி திரைப்படம் ஓடி வருகிறது. அந்த வகையில் முதல் நாளே கில்லி திரைப்படம் ரூபாய் 8 கோடி ரூபாய் வசூல் ஈட்டியது. இது அண்மையில் வெளியான புதிய படங்களுக்கு நிகரான வசூலாக கருதப்படுகிறது. மறுவெளியீடு படத்திற்கு இப்படியான வசூல் கிடைப்பது மிகவும் அரிது. அதேபோல் 2வது நாளில் படம் ரூபாய் 4 கோடியை வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் படம் வெளியான 2 நாட்களில் ரூபாய் 12 கோடியை கில்லி திரைப்படம் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோக வேலை நாளான திங்கட்கிழமையான நேற்றைய தினம் கூட கில்லி திரைப்படம் பெரும்பான்மையான திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியுள்ளது. அதன்படி நேற்றைய தினமும் 2 கோடிக்கும் அதிகமாக கில்லி திரைப்படம் வசூலித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போது ரீ-ரிலீஸான கில்லி திரைப்படம் இதுவரை எவ்வளவு கோடி வசூலித்தது என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படாமல் இருந்தாலும் தற்போது வரை கில்லி திரைப்படம் சுமார் 15 கோடிக்கும் அதிகமாக வசூலிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் வரும் நாட்களில் கில்லி திரைப்படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என்பதால் இந்திய அளவில் சினிமா துறையினரின் கவனத்தை கில்லி திரைப்படம் வெகுவாக ஈர்த்துள்ளது. ரீ-ரிலீஸான நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிரள வைக்கும் வசூல் வேட்டையை ஈட்டி வரும் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.